இன்னைக்கான மினி பிளாக். காலையில வேலையை ஆப்பத்துக்கு அரைச்சிட்டேன். நைட்டு டின்னருக்கு ஆப்பம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுட்டேன். கூடவே ஒரு 2 நாளைக்கு தேவையான அளவுக்கு இந்த தோசை மாவும் ஆட்டி வச்சிட்டேன். ஸோ தோசை மாவு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு எடுத்து சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டில் டின்னருக்கு இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு சஹருக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 4:30 மணி போல தான் இஃப்தார் வேலையை ஸ்டார்ட் பண்ண வந்தேன். நேற்றுள்ள வடை மாவு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வடை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷலாக மோமோஸ் தான் செய்ய போகிறேன். 1 கப் மைதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயும் சக்கரையும் சேர்த்து பண்ணிடுறதுனால மோமோஸ் மாவு நல்லா திக்காகவும் இருக்கும். வேக வச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். பிணைச்ச மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மின்சுட்டு சிக்கன் சேர்த்து தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறம் 2 முட்டையை உடச்சு ஊற்றி கொஞ்சமா கொத்தமல்லி தூவி நல்லா வந்து பிரட்டி நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துருங்க. ஸ்டஃபிங் அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு ஒர்க்கிங் ஏரியால கொஞ்சமா மைதா மாவு தூவி பிணைஞ்சு வச்ச மைதாவை எடுத்து நல்லா டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பேடாவா எடுக்காம பெரிய பேடாவா எடுத்து ஒரே வாட்டியா பரப்பி ஒரு டப்பா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தேய்ச்சி பண்றதுனால ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா போட்ட மாதிரி இருக்கும். மோமோஸ் செய்ய அலுப்பே தெரியாது. டீப் ஃப்ரையும் இல்லாம பேக்கிங்கும் பண்ணாம இன்னைக்கு அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோமோஸ் ரெடி பண்ணேன். ஒரு பீஸ் மாவு எடுத்து அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மோமோஸ் மாதிரி எல்லாம் மடக்கல, வெறும் கொலக்கட்டை மாதிரி தான் மடச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல வச்சு 2 பிளேட்ல வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததா கிர்னி பழ ஜூஸ் தான் போட போறேன். கிர்னி பழம்லாம் அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து கட் பண்ணும் போது அவ்வளவு வாசமா இருக்கும். கிர்னி பழத்தோட அவ்வளவு மெலிசா இருக்கும். ஆனா இப்போ உள்ளதெல்லாம் ரொம்ப திக்கா இருக்கு. இந்த கிர்னி பழத்து கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சமா நன்னாரி சிரப் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துட்டேன். நேற்று போட்டிருந்த வடை மாவு இருந்துச்சுலே அதுல வடை சுட்டு எடுத்துட்டு மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியே 1 by 1 ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்க ஒன்னொன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கவும் பிள்ளைங்களும் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் செஞ்சதெல்லாம் பெரிய வேலையா தெரியல. இதுக்கப்புறம் போய் பார்க்க போறதுதான் பெரிய வேலையா இருக்கு. யாருக்கெல்லாம் சொல்லுங்க நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை பார்த்தா ரொம்ப பயம்ட்டு. எனக்கு ரொம்ப பயம்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.